சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். வீரப்பன், செங்கப்பாடி இந்த ரெண்டு பேருமே வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பேர். ஏன்னா யானை வேட்டையோட தொடர்புடையது. வீரப்பன், செங்கப்பாடி இந்த ரெண்டு பேரோடும் யானை வேட்டைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்த பேர். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அந்த பேர் முழுமையாக மறைந்து வேறு மாதிரியான வாழ்க்கை முறையை அந்த மக்கள் ஆரம்பிச்சிருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு யானை வேட்டையை செங்கப்பாடியை சேர்ந்த இளைஞர்கள் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். செங்கப்பாடி கர்நாடக மாநில எல்லையில் வரக்கூடிய கிராமமாக இருந்தாலும் அதை ஒட்டியே தமிழ்நாட்டில் கொங்குருப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்குது. ஒரு 12-15 வீடுகள் தான் இருக்குது அந்த ஊரில். அந்த ஊரினுடைய முழு தொடர்புகளும் செங்கப்பாடியோடு ஆத்தூர், கோட்டையூர் இந்த மாதிரி ஊரோடு தான் தொடர்பு இருக்கும். காவிரி ஆற்றினுடைய கிழக்கு பக்கம் தருமபுரி மாவட்ட வன எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் அந்த கொங்குருப்பட்டி வருது. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஏமனூர் அப்படிங்கிற இந்த 16 கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு 300 குடும்பங்கள் ஆற்று ஓரத்தில் முடுவலை காட்டு விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மக்களை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாடு வனத்துறையினர் அந்த பகுதியில் விவசாயம் செய்யக்கூடாது, ஆடு மாடு மேய்க்கக்கூடாது, வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வெளியேற்றுக்கான முயற்சிகள் இருக்காங்க. ஆனால் விவசாயம் செய்ய முழுமையாக அனுமதிக்கிறதுல இப்போ ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் செய்யவும் அனுமதிக்கிறாங்க. ஆனால் ஆடு மாடுகள் மேய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இவங்களை வெளியேற்றுறதுக்காக வனத்துறை கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இதை கண்டித்து நம்ம ஏற்கனவே வீடியோவும் கூட சிவா மீடியாவில் வெளியிட்டிருந்தோம். இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் இப்போ யானை வேட்டையில் மாட்டியிருக்காங்க. இது கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு மூலபெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தினுடைய மேற்கு பக்கம் காட்டுக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர்லையும் சிங்காபுரத்திலிருந்து வடகிழக்கு பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு யானை வேட்டை நடந்திருக்கு. இந்த வேட்டை நடந்த 2 நாள்களுக்கு பிறகு பெண்ணாகரம் வனத்துறையில் இருந்த சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவான நிலையில் தான் தொடர்ந்து வீடியோவில் பேசிட்டு வர்றீங்க. எங்களுடைய வருத்தமும் சிக்கலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னே, அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி அன்றைக்கி இரவு மூலபெல்லூர் காட்டுப்பகுதியில் ஒரு யானை வேட்டை நடந்திருக்கு. யானை வேட்டை ஆடினவங்க இதுக்கு முன்னே யானை வேட்டை ஆடினாங்களா இல்லையா அப்படிங்கிறத எங்களால் என்ன அனுமானிக்க முடியல. ஆனால் கிட்டத்தட்ட கடந்த 11 வருஷமாக இந்த பகுதியில் இந்த மாதிரி யானை வேட்டை நடந்ததில்லை. இயல்பாக இறந்து போன யானைகளிலிருந்து தந்தத்தை கழட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கா தவிர தந்தத்துக்காக யானை சுட்டுக் கொல்லப்படவே இல்லை. இந்த 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யாருக்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு எந்த விதமான தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 40-50 பேரை வர சொல்லி விசாரணை நடத்துகிறதா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சேலம், தருமபுரி மாவட்ட எல்லைப்பகுதியில் தந்தத்துக்காக யானை கொல்லப்படுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாகவே சுத்தமாக இல்லை. எங்கேயோது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அது வெளிமாநில கும்பலில் தான் வந்து அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டு காட்டுப்பகுதியில் இருக்கிறவங்க யாரும் அதை செய்கிறதில்ல. அப்புறம் அதை பற்றி அந்த வனத்துறை அலுவலர்கிட்ட நான் முழுமையாக விசாரித்தேன். தருமபுரி மாவட்டம் நாகமரை பக்கம் இருக்கிற மூலபெல்லூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து மேற்கே ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ளே ஒரு சின்ன நீர்நிலை இருக்குது. இந்த நீர்நிலையை ஒட்டி இருக்கிற பகுதிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கிற விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றது இயல்பு. அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் அந்த நீர்நிலையை தான் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி போகிறவங்க வர்றவங்ககிட்ட வனத்துறையினர் அந்த ஏரியாவை கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அந்த பகுதியில் ஒரு யானை சுட்டு கொல்லப்பட்டு தந்தத்துக்காக அந்த தந்தம் வெட்டி எடுக்கப்பட்ட நிலையில் யானை வேட்டையாடுறவங்களுடைய கைரேகை கிடைக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தந்தத்தை வெட்டி எடுத்துக்க பிறகு யானையை நெருப்பு போட்டு எரித்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த ஃபாரஸ்டர் கார்டு 2 பேருமே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அதுக்கு பிறகு மாவட்ட வன அலுவலர் சார்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுது. ஸ்பெஷல் ஸ்குவாட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் விசாரணையில் இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்த ஆய்வு பண்ணும்போது யானையை திட்டமிட்டு கொள்றதுக்காக அந்த இடத்துல 2 அல்லது 3 இடங்களில் வீரப்பன் வேட்டையில் சொல்லுவோம் இல்லையா, ஒளிகூடு அப்படின்னு, அந்த ஒளிகூடு வச்சு காத்திருந்துருக்குறாங்க. யானை அந்த இடத்துல தண்ணி கொடுக்க வரும்போது யானையினுடைய பார்வையிலேயே தெரியாமல் மறைஞ்சிருந்து சுடுறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த யானையை சுட்ட இடத்துலேருந்து ஒரு 30 மீட்டர் தூரத்தில் ஒரு புளிய மரத்துக்கு மேலே வேறு மரத்தினுடைய இலைகள், கொடிகள், சருகைகளெல்லாம் உள்ளே ஒழிச்சு வச்சு அதுக்குள்ளே ஆள் உட்காந்து தான் சுட்டிருக்காங்க. யானையினுடைய நெத்திக்கு நேர் மேலே இருந்து தான் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அவ்வளோ பக்கமாக யானை வர்றதை ரொம்ப கவனமாக பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒருவேளை அந்த இடத்துல யானையை சுட முடியலைனாலும் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வரக்கூடிய இடத்துல வழிமறித்து சுட்டுக்கொள்றதுக்கான வேறு 2 இடத்துலையும் இந்த மாதிரியான ஒளிகூடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. யானை வேட்டையாட வந்தவங்க குறைந்தது 2 நாள் அந்த பகுதியில் தங்கியிருந்திருக்காங்கங்கிறதையும் வனத்துறையினர் கண்டுபிடிச்சிடறாங்க.
கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கோபி பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு இந்த மாதிரி பொருளாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. யானையை கொன்னதுக்கு பிறகு அதனுடைய தந்தத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த யானைக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் யார் செஞ்சதுங்கிறத முழுமையாக தெரியல. இந்த பகுதியில் அது பெண்ணாகரம் சுற்று வட்டார பகுதியில் யானை வேட்டை ஆடக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. ஒருவேளை கர்நாடகாவிலேயோ அல்லது காரைக்காடு அப்படிங்கிற சேலம் மாவட்ட பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ட்டு என்கிட்டயும் சொன்னாங்க. நானும் அந்த யானை கொல்லப்பட்டிருந்த விதம் அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பல நண்பர்கள்ட்ட விசாரிச்சதில் ஒரு செய்தியை மட்டும் உறுதியாக சொன்னாங்க. இந்த ஆளுக முழுமையாக யானை வேட்டையாடுற ஆளே கிடையாது. ஏற்கனவே களமான் புலிமான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறவங்க வேறு ஏதாவது ஒரு தூண்டுதல் காரணமாக யானையை வேட்டையாடி இருக்காங்க. வழக்கமாக வேட்டையாடி யானைத்தனத்தை வெட்டி எடுக்கிற ஆளுக அல்ல இவங்க. இவங்களுக்கு இதுதான் முதல் யானையாக இருக்கும். இதுக்கு முன்னே இவங்க யானை வேட்டையாடினதுக்கான சாத்தியம் இல்லை. அந்த அடிப்படையில் கொஞ்சம் தேட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆள் புது குற்றவாளிகளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. இதையும் நான் வாங்கி உடனே பெண்ணாகரம் வனத்துறையில் சொல்லிட்டேன். இதுக்கிடையில் கிட்டத்தட்ட ஒரு இந்த 16-17 நாளில் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்ட வனத்துறையினர் ராத்திரி பகல் தூங்காமல் அந்த யானை வேட்டைக்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 14ஆம் தேதி இரவு 17ஆம் தேதியும் முழுமையாக இந்த யானை வேட்டையில் தொடர்புடைய 5 பேரை பிடிச்சிட்றாங்க. எப்படி அந்த குற்றவாளிகளை பிடிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி தருமபுரி மாவட்ட வன அலுவலர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார். செங்கப்பாடியில் தான் எங்களுக்கு இதுக்கான ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற காடு ஃபாரஸ்ட் எல்லாமே செங்கப்பாடி காரைக்காடு கொங்கூர்பட்டி இந்த மாதிரி இடங்களில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக செங்கப்பாடியில் ஏற்கனவே யானை வேட்டையில் தொடர்பு இருந்து வெளி உலகத்தோட தொடர்புடைய ஒரு நபர் இருக்கார். அவரை பார்த்து ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தோம். எனக்கு தெரியும் எங்கள் பகுதியில் யாரும் இப்போ யானை வேட்டையாடுற ஆளுலாம் இல்லை. கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டையில் அந்த தங்கியிருக்காரு. அவருக்கு செங்கப்பாடி பகுதியிலேருந்து அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு நபர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு யானை தந்திரன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி கொண்டு வாங்க பார்க்கலான்னு இருக்கிற தினேஷ் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு தினேஷும் இன்னும் 2 பேரும் போயிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பகுதியில் இது நடந்திருக்கு. இதுதான் நான் செய்தி ஏற்கனவே சுற்றுப்பகுதியில் பேசிகிட்டு இருந்த அந்த செய்தியின் அடிப்படையில் கண்டிப்பாக வனத்துறை ஏதோ ஒரு இடத்துல குற்றவாளிகளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சா நம்மளும் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்தில் தினேஷ் தந்தத்தை பார்க்காமலேயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த தந்தத்தை செங்கப்பாடி கொண்டு போக முடியாத ஒரு சூழலில் அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் லக்கம்பட்டிங்கிற பகுதியில் கூடியிருக்காரு. அந்த பகுதியில் கொண்டு போய் அவருடைய காட்டில் ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக பதிச்சு வச்சிட்றாரு. இதுக்கு பிறகு தான் நம்மகிட்ட யானை தந்தம் விற்பனைக்காக வந்தது நான் பார்க்காமையே திருப்பி அனுப்புனது இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கவனத்துக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற சூழலில் அந்த தகவலை அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிடுறாரு. அப்பாவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நெருக்குதல் ஒரு வனத்துறையினுடைய பாதிப்பு. ஏன்னா தருமபுரி மாவட்ட வன அலுவலர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியையும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோன் நெட்வொர்க்கையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்குப்படி அந்த பகுதியிலிருந்து ஒரு 1000 பேருடைய செல்ஃபோன் நெட்வொர்க்கை எடுத்து அவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, யாரோட தொடர்பு இருக்காங்க, எந்த மாதிரியான புதிய நிலைகள்லாம் பேசுகிறாங்கிறத பல்வேறு விதமான நெருக்குதலில் இந்த யானை வேட்டையை ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த ஆளை உண்மையான குற்றவாளியை நம்ம பிடிச்சோம்னா மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த யானை வேட்டையை தடுக்க முடியும். இப்போ வேறு யாராவது ஒரு ஆளை செட் பண்ணி இந்த கேஸில் போட்டு கூட வழக்க முடிச்சிடலாம். ஆனால் அப்படி முடித்தோம்னா எதிர்காலத்தில் யானை வேட்டையை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த நபர் இந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான். அதனால் இதை சரியாக பிடிச்சிடணும். திரும்பவும் யானை வேட்டைங்கிற அந்த எண்ணத்துக்கு அவங்க வராத அளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கொண்ட வனத்துறை அதிகாரிகள் இந்த 18 நாளாக தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்படி தினமும் செங்கப்பாடி பகுதியில் அதாவது கர்நாடகா வனத்துறையோடு சேர்ந்து இவங்க அந்த பகுதியில் போகிறது, ஆளுகளை விசாரிக்கிறது. நேற்று யாருக்கு ஃபோன் பண்ணீங்க, இன்றைக்கி யாருக்கு ஃபோன் பண்ணீங்க, நேற்று உங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்து அதை யார் பேசுனது, ஹைதராபாத்லேருந்து அந்த ஃபோன் யார் பேசுனது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்களுடைய அந்த கண்காணிப்பு வளையத்தில் இருந்த அத்தனை பேருடைய நடவடிக்கையும் தினமும் கண்காணிச்சுக்கிட்டே விசாரிச்சுட்டு இருந்தனுடைய விளைவாக அந்த நபருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அவர் மெல்ல பெண்ணாகரம் வனத்துறை அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி என் பையனை எங்கள் ஊரை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பேசியிருக்கான். எப்படியும் நீங்கள் எதிர்காலத்தில் கண்டுபிடிச்சிடுவீங்க யார் வேட்டையாடினாங்கன்னு. அப்படி கண்டுபிடிச்சா என் பையனுக்கு எதுவும் பிரச்சனை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய ஃபோன் நம்பர் ட்ரேஸ் அவுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செங்கப்பாடி புதூர்லேருந்து இன்னொரு தினேஷ் அப்படிங்கிற நபர் தான் அந்த நபரோட பேசியிருக்காருன்னு தெரியுது. தினேஷை தூக்குறாங்க. பதுக்கி வச்சுருந்த ஒரு 6 கிலோ யானை தந்தத்தையும் அவன்கிட்ட இருந்து மீட்டுறாங்க. மீட்டதுக்கு பிறகு தான் இந்த யானை தந்தை யார் கொடுத்தாங்கிறத விசாரிக்கும்போது
கொங்குருப்பட்டியில் இருக்கக்கூடிய விஜயகுமார் மற்றும் செந்தில் அப்படிங்கிற 2 பேர் தான் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. இந்த செந்தில் விஜயகுமார் அப்படிங்கிற 2 பேருமே ஒரு வகையில் வீரப்பன் குடும்பத்தாருக்கு நெருங்கிய உறவினராகவும் இருக்கார். அது வீரப்பன் அவர்களுடைய தங்கை மாரியம்மாளை நாற்றாபாளையத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லியிருப்பேன், நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. மாரியம்மாளுடைய கணவர் அர்ஜுனனுக்கு ஒன்று விட்ட பங்காளி வகையை சேர்ந்தவங்க தான் இந்த விஜயகுமாரும் செந்திலும். இவங்க 2 பேருமே கொங்குருப்பட்டியில் தான் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் காட்டுக்கு போகிறது, கடமான் வேட்டையாடுறது, புள்ளிமான் வேட்டையாடுறதுங்கிறது வழக்கமான வேலையாக தான் இருந்திருக்கு. இப்படி வேட்டைக்காக போயிட்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் செங்கப்பாடி ஒயின் ஷாப்பில் உட்காந்து எல்லாமே சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது செங்கப்பாடி புதுரை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு தம்பி, இவர் 3 பேருமே கிட்டத்தட்ட வெளியூர்லேயும் உள்ளூர்லேயும் கட்டட வேலைகள் செஞ்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த செங்கப்பாடி புதுரை சேர்ந்த தினேஷ்ங்கிறவர் சொல்லியிருக்காரு, கேரளாவில் ஒரு இடத்துல முருகன் கோயில் கட்டுறாங்க, அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு 10 கிலோ எடை இருக்க மாதிரி ஒரு யானை தந்தம் வேணுங்கிறாங்க. அந்த யானை தந்தம் கிடச்சின்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு திருப்தியான அளவுக்கு தந்தம் கிடச்சின்னா 20 லட்ச ரூபா பணம் தரதா சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. காட்டுக்குள்ளே அடிக்கடி மான் வேட்டைக்காக போயிட்டு வந்துட்டு இருந்த இந்த இவங்க 2 பேருக்கும் இந்த செய்தி ஒரு உத்வேகமாக இருக்குது. நாங்களும் காட்டுக்குள்ளே போகிறோம், இந்த மாதிரி மூலப்பெல்லூர் காட்டுக்குள்ளோட ஒரு ஒண்டியான சுற்றிட்டு இருக்குது, ஒரு 10 கிலோ வரும் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. முடிஞ்சால் அடித்து கொடுங்க, நான் உனக்கு பணம் விற்று தரேன் அப்படின்னு அந்த தினேஷ் சொல்கிறாரு. இந்த அடிப்படையில் தான் இவங்க 2 பேரும் மூலப்பெல்லூர் காட்டுக்குள்ளேயும் சிங்காபுரம் காட்டுக்குள்ளேயும் யானை தேடி சுற்றுறாங்க. அந்த காட்டுப்பகுதியில் ஏதோ காரணத்தினால் யானை குழுவிலிருந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரு 10-12 வயதுடைய ஒரு ஆண் யானை தனியாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த ஆண் யானை மற்ற எந்த விலங்குகளோடும் வம்பு தும்புக்கு எதுவும் போகிறதில்ல. குறிப்பாக அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய ஆடு மாடுகளையோ வம்புக்கு போய் அடிக்கிறதெல்லாம் இருக்கல. சாதாரணமாக ஆடு மாடுகளோடவே இதுவும் மேய்ஞ்சிக்கிட்டு தனி ஒரு யானையாகவே அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இது கூட இப்போ சமீபமாக ஒரு 3 மாதத்துக்குள்ளாக வேறு 2-3 யானையும் வந்து சேர்ந்து ஒரு 5 யானைகள் கொண்ட ஒரு குழுவாக இருந்துகிட்ருக்கு. அந்த குழுவில் மீதி 4 யானைகள் ஒரு குழுவாகவும் இந்த ஒன்று மட்டும் தனியாகவும் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இந்த யானை சுற்றி காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை சரியாக பார்த்துக்கிட்டு இருந்த செந்திலும் விஜயகுமாரும் திட்டம் போட்டு கடந்த 27ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு அடிச்சிட்றாங்க. அடித்து அந்த யானையினுடைய தந்தத்தை வெட்டி எடுக்கிறதுக்காக இவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் வேறு அந்த 3-4 யானைகளும் பக்கத்தில் இருந்த அந்த யானைகளும் தண்ணி கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்குது. கிட்ட நெருங்கி வந்து நம்மளை தொல்லை பண்ணும் அல்லது மீண்டும் தந்தத்தை வெட்டத்துக்கு விடாது அப்படிங்கிற அந்த பயம் வந்ததுக்கு பிறகு அந்த 4 யானையும் பக்கத்தில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த யானையினுடைய வயிற்று பகுதியிலையும் நெஞ்சு பகுதி மேலேயும் கட்டைகளை போட்டு அதை நெருப்பு வச்சுருக்காங்க. அந்த நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருந்த அந்த வெளிச்சத்தில் புகையில் மற்ற வேலை யானைகள் பக்கத்துலேருந்து வராமல் இருந்திருக்கு. அந்த நெருப்பு வெளிச்சத்துலேயே விடிய வரைக்கும் இந்த யானையினுடைய தந்தத்தை வெறும் கொடுவாலியே வெட்டி எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு பிறகு யானை தந்தத்தையும் இவங்க வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியையும் கொங்குருப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரட்டு பகுதியில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு 2 பேரும் தலைமறைவாயிடுறாங்க. இதை கண்டுபிடிச்ச வனத்துறையினர் யாராக இருக்கும் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட அந்த சுற்றுப்பகுதி காடுகள் இருக்கிற அத்தனை பேருடைய செல்ஃபோன் நம்பரையும் எடுத்து அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் கண்காணித்து ரொம்ப நெருக்குதல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. எந்த வகையிலும் யாரும் இதிலிருந்து தப்பிச்சிட முடியாதுங்கிற அளவில் அந்த காட்டுப்பகுதியில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 3-4 முறை எல்லாத்தையும் விசாரணை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் யாருமே இந்த 2 பேரும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வருவாங்கங்கிற விஷயத்த முழுமையாக வனத்துறை சொல்லலை. இருந்தாலும் இது வேறொரு திட்டத்தின்படி வனத்துறைக்கு தெரிஞ்சவங்களை கைது பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேர், அதாவது செங்கப்பாடியை சேர்ந்த தினேஷ், யானை வேட்டையாடின விஜயகுமார், செந்தில், அவங்க அப்பா 4 பேரையும் கைது செஞ்சு வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே கேரளாவுக்கு ஏன் தந்தனை கொண்டு போகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் யானை தந்தை கைக்கு வந்ததுக்கு பிறகு நான் கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நாங்கள் அங்கே வேறு இடத்துல வாங்கிட்டோம், எங்களுக்கு தந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தந்தமும் ஏதோ ஒரு இடத்துல சட்டவிரோதமாக வாங்கப்பட்டதாக இருக்கும். அது அடுத்த கட்ட விசாரணையில் நாங்கள் அந்த ஆளையும் நாங்கள் தூக்கிறோம், விட மாட்டோம். இதுக்கு பிறகு தான் இவன் பவானிக்கு போயிருக்காங்க. பவானியில் இருந்த நபர் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பயத்தில் பின்வாங்கினதுனால இந்த தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் இப்போ 4 பேரையும் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு நேற்று காலையில் சொன்னாங்க. இந்த நேரத்திலேயே யானை தந்தம், ஒரு 6 கிலோ எடையுள்ள தந்தம், வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கி, அதை கடத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ, மற்றபடி ராட்டு துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டு வகைகள், மருந்து, கறி மருந்து, இந்த பொருள் எல்லாமே உட்பட எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு யானை தந்தத்தை யானையிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு இடத்துல வச்சு அந்த பிசுறு இருந்த பகுதிகளெல்லாம் அறுத்துருக்காங்க. அந்த பிசுறும் அறுக்கப்பட்ட இடத்தையும் காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது செந்தில் வனத்துறை அதிகாரிகளை கூட்டிகிட்டு கொங்குருப்பட்டி, அதாவது அவருடைய வீடு இருக்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாரு. போகும்போது
அங்கிருந்து நாட்டு துப்பாக்கி ரெண்டையுமே எடுத்து கொடுக்குறாரு. அடுத்ததாக அந்த யானை கொம்பை ஒழுங்கு பண்ண அந்த இடத்த கூட்டு போய் காட்ட கூட்டு போகிறாங்க. போகும்போது வனத்துறை அதிகாரிகள் அப்படி அந்த எஸ்ஓசின்னு சொல்லக்கூடிய நிகழ்விடத்தை பார்க்குறதுக்காக வனத்துறை அதிகாரிகளும் செந்திலை கூட்டிகிட்டு போகும்போது, செந்திலுக்கு பக்கத்தில் யாரும் போக வேணாம், நம்ம எஸ்கார்ட்லாம் கொஞ்சம் விலகி போங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவன் போகக்கூடிய காட்சி, அவன் எடுக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் விலகி போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் அந்த பகுதியில் வேலை செஞ்ச இன்னொரு கார்டு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வனப்பகுதி நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்குக்காக அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் நாங்கள் தேடி செங்கப்பாடி புதூர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னால் 3 பேர் கொண்ட நம்மளுடைய டீம் வளைச்சி பிடிச்சிட்டோம். அப்போ எங்கள் 3 பேரையும் அடித்து கீழே தள்ளிட்டு தப்பிச்சோட முயற்சி பண்ணால் கர்நாடக வனத்துறை அதிகாரிகளுடைய வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்தாங்க. பிடிச்சி கொண்டு கர்நாடக வனத்துறை அலுவலகத்துக்குள்ளே வச்சு அவன் நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களை அடித்து தள்ளிட்டு மீண்டும் ஓடியாந்து எட்டி குதிச்சோட முயற்சி பண்ணான். ஒரு சாதாரண வழக்குக்கே இப்படி தப்பிச்சு ஓடக்கூடிய ஆள் இந்த கேஸில் இவன் சிக்கியிருக்கான், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாகவே இந்த நபர் கையில் போட்டிருந்த விலங்கோடவே செந்தில் தப்பிச்சு ஓடிடலாம். வீரப்பன் அவருடைய சொந்த ஊரான செங்கப்பாடியினுடைய கிழக்கு பக்கம் இருக்கிற கொங்குருப்பட்டி காட்டுக்குள்ளே இருக்கிற காரக்காட்டு பள்ளம் அப்படிங்கிற ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் தான் செந்தில் தப்பிச்சு போயிருக்கான். தப்பிச்சு போன செந்தில் கையில் 2 கையிலையும் விலங்கு போட்ட நிலையில் தான் ஓடி இருக்கிறான். நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தொடர்ந்து செந்தில் எந்த பக்கம் போயிருப்பான் என்னங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு சில வன ஊழியர்கள் அங்கே இருந்துட்டு மீதி எல்லாரையும் பெண்ணாகரம் வந்துடுறாங்க. ஏற்கனவே கைது செய்து வச்சுருந்த கோவிந்தராஜ், அவருடைய சித்தப்பா பையன் விஜயகுமார், செங்கப்பாடி புதூரை சேர்ந்த தினேஷ், அதாவது கேரளாவில் யானை தந்தம் கேட்டதாக சொல்லி இவங்களை யானை அடிக்க தூண்டின தினேஷ் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து நேற்றுக்கு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. கையில் விலங்கோடு தப்பிச்சு போன செந்தில் எங்கே போயிருப்பான் அப்படிங்கிறத கண்காணித்து தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கிற விலங்கை வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரம் உடைச்சி ஒருத்தரை காப்பாற்றிட மாட்டாங்க. ஏன்னா பின்னால் அவங்களுக்கும் சிக்கல் வரும் அப்படிங்கிறது தெரியும். 1 நாளோ 2 நாளோ அந்த பகுதியில் இருந்துட்டு செந்திலே மீண்டும் சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே அந்த வீரப்பன் இருந்த காலத்தில் எப்படியான சூழல் இருந்ததோ அதே மாதிரியான சூழலுக்கு இந்த மக்கள் மீண்டும் போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யானை வேட்டையாடுறது தப்பு, மான் வேட்டையாடுறது தப்பு, வனத்துறையும் காவல்துறையும் ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்குது. அந்த குற்றங்களையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, மீண்டும் சமூகத்தில் நல்லவங்களாக வாழணும், உழைக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இன்னும் அந்த பகுதி இளைஞர்கள் வர்ற மாதிரி தெரியல. மீண்டும் தவறத்தான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. வீரப்பனோடு அந்த யானை வேட்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக யானை வேட்டை இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமையை மாற்றி மீண்டும் இப்போ யானை வேட்டையை அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நோக்கத்தில் தப்பிச்சு போயிருக்கிற செந்திலுடைய கை விலங்கை உடைச்சி அவரை காப்பாற்றி மீண்டும் தலைமறைவாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்லை வனத்துறையும் காவல்துறையும் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி குற்றத்தை செஞ்சால் சிக்கல் அப்படிங்கிற பயத்தில் யாருமே உதவி செய்யாமல் போனால் செந்தில் அநேகமாக 1-2 நாள் இல்லை கண்டிப்பாக வனத்துறையிட்ட மீண்டும் சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தருமபுரி மாவட்டம் வனப்பகுதியில் முடுவலை காடுகளில் விவசாயம் செய்துட்டு இருக்கிற மக்கள், காட்டில் ஆடு மாடு மேய்ச்சி அந்த காட்டையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே வனத்துறையினர் காடு அழிவதற்கும் காட்டு விலங்குகள் கொல்லப்படுவதற்கும் இந்த மக்கள் தான் காரணமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்ருக்காங்க. இப்போ அது உறுதி செய்கிற மாதிரி அந்த காட்டுப்பகுதியிலேயே வாழ்ந்துக்கிட்டு அந்த காடுகளுக்குள்ளேயே ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்கிற 2 பேர் யானை வேட்டையாடி இருக்குங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு வருத்தமான விஷயம், இந்த 2 பேர் தான் யானை வேட்டையாடி இருப்பாங்க, இவங்க 2 பேரும் துப்பாக்கியோட காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்கங்கிறத இந்த பகுதியிலேயே ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பலர் பார்த்துருக்குறாங்க. பார்த்துருந்த யாருமே கூட வனத்துறைக்கு தகவல் சொல்லலை. அதுவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். காடு விலங்குகளுக்காக தான் இருக்குது, அந்த காட்டை நம்பி தான் விலங்குகள் இருக்குது. அந்த விலங்குகளோடு மனிதர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற சில ஆடு மாடுகளும் மேய்ஞ்சிட்டு வரதில் நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை, மேய்கிறது தப்பில்லை, காட்டை அவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த காட்டு விலங்குகளை கொல்றவங்களுக்கு இவங்க துணையாக இருக்கிறது அல்லது அதுக்கு வனத்துறைக்கு உதவி செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பகுதி மக்கள் முழுமையாக வனத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறதுல பயன் இருக்குதுன்னு நம்மளும் சொல்லலாம். அந்த மாதிரி யாரும் நடந்துக்கல அப்படிங்கிறது ஒரு வேதனையான செய்தி தான். இருந்தாலும் வனத்துறை அடுத்து என்ன செய்துங்கிறத அடுத்த சில நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் செந்தில் சிக்கினதுக்கு பிறகு தான் அடுத்த நகர்வு இருக்கும். செந்தில் கூடிய விரைவிலேயே கைது செய்யப்பட்டான்னா ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா அது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உதவி செய்கிறவங்களுக்கும் பெரிய அளவில் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதோடு நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.